மெய்நிகர் நின் காதலே அத்தியாயம் 11. காலை 7 மணி போல் பேத்தியும் தாத்தாவும் வாக்கிங் முடித்துக்கொண்டு வீட்டிற்குள் நுழைய ஹாலில் இருந்த சோஃபாவில் கவலையோடு அமர்ந்திருந்தார் மகரஜோதி. என்னம்மா, காலையில உன் மாமியாருக்கு கப்பல் கவுந்துருச்சு போல இப்படி கன்னத்துல கை வச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கு கிடக்கா? தெரியலையே தாத்தா என்றவாறு தன் அத்தையின் அருகில் வந்தவளோ, ஏன் இந்த சோகம் அத்தையாரே அவரின் முன் நின்று கிண்டலாக கேட்டாள். என் மகன் என்கிட்ட பேசவே இல்ல. இப்ப கூட மணி 7 ஆயிடுச்சு, இன்னும் எந்திரிச்சு வரல. நேத்து நைட்டு 11 மணிக்கு வந்தா. எங்க போனா என்ன ஏதுன்னு கேக்குறான், பதில் சொல்லாமையே போறான். எந்த காத்து கருப்பு பட்டுச்சோ என் மகன் இப்படி பறி கொடுத்த மாதிரி கிடக்கானே. தான் கூறுவதை கேட்பதற்கு ஒரு ஆள் இருக்கிறார்களே என்ற எண்ணத்தில் மனதில் இருப்பதை எங்கோ பார்த்தவாறு புலம்ப, ஜோஷனாவோ அவர் என் மகன் என்று கூற ஆரம்பித்ததுமே மாடி ஏறி விட்டாள். சிதம்பரநாதனும் தன்னறைக்கு சென்று விட காலில் தனியாக நின்று தான் புலம்பிக் கொண்டிருந்தார் மகரஜோதி. அடியை, என் மகன்கிட்ட ஜோசனாவை காண திரும்ப அவர்கள் இருந்த இடமே தெரியாது வெறுமையாக இருந்தது. போயிட்டாங்களா? அப்புறம் எதுக்கு கேட்கணும்? இந்த வீட்டுல என்ன தவிர என் மகனை பத்தி கவலைப்பட யாருமே இல்லையே. தன் புடவை முந்தானையை உதறிக்கொண்டு கூறியவர் சோஃபாவில் அமர்ந்து மறுபடியும் கன்னத்தில் கை வைத்துக் கொண்டார். நேரம் செல்ல மருத்துவமனை செல்வதற்கு கிளம்பிய ஜோசனா வெளியே வர காலை தன் அத்தை கூறியது நினைவு வந்தது. அப்படி எங்கு சென்றிருப்பான்? ஒரு வார்த்தை கூட யாரிடமும் கூறாமல் அழைத்த அழைப்பினையும் எடுக்காமல் 11 மணிக்கு வரும் அளவுக்கு, அதுவும் அத்தை தான் அவ்வளவு பேசியும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று கூறினார்களே, அப்படி என்னவாக இருக்கும் அவனுக்கு? நினைத்தவாறு நடந்தவளோ லேசாக திறந்திருந்த அவனின் அறையை கண்டாள். கதவின் அருகே சென்று பார்க்க படுக்கையில் ஒரு புறமாய் முதுகு காட்டி படுத்துக் கொண்டிருக்கவே தொந்தரவு தராது அப்படியே கதவினை மென்மையாய் சாத்திவிட்டு கீழே இறங்கினாள். டைனிங் டேபிளில் வைரமுத்து ஏற்கனவே அமர்ந்து உணவறிந்து கொண்டிருக்க அங்கே வந்து அமர்ந்தவளோ தானும் உண்ண ஆரம்பித்தான். இன்று தன் அத்தை அமைதியாக இருக்கவே ஏதோ ஒரு சுவாரஸ்யம் குறைவதை போல் உணர்ந்தாள் ஜோசனா. அதனை மாற்ற நினைத்தவளோ, மாமா, உங்க பையன் நேத்து நல்லா கிளப்புக்கு போய் சரக்கு அடிச்சுட்டு வந்து விடிஞ்சது கூட தெரியாம இன்னும் தூங்கிக்கிட்டு கிடக்கான் என்று தன் அத்தையின் வாயினை கிளற நினைத்து கூறினாள். என் மகன் ஒன்னும் அப்படியெல்லாம் கிடையாது, அந்த பழக்கமெல்லாம் அவனுக்கு இல்ல என வேகமாய் மகரஜோதி உரைக்க, அப்படியா? அப்போ ஏன் நேத்து உங்ககிட்ட வாயை திறந்து பேசல? எங்க பேசினா நம்ம குடிச்சது தெரிஞ்சிருந்தானே அமைதியா போயிட்டான். சரி, அதை விடுங்க. இன்னும் ஏன் எந்திரிச்சு வராம இருக்கான்? அது அது அவனுக்கு அலுப்பா இருக்கும். ஓ, அப்படி என்ன அலுப்பு? என்னடி நீ என் மகனை பத்தி என் முன்னாடியே குறை சொல்ற? சாப்பிட்டு கிளம்புடி. என் மகன் ஒன்னும் இன்னைக்கு வரமாட்டான், பொடி. ரொம்ப சந்தோஷம், உங்க மகனை தட்டி கொடுத்து தூங்க வைங்க, நான் கிளம்புறேன் கூறியவளோ பெயருக்கென்று சிறிது உண்டு முடித்து எழுந்து சென்றாள். ஜோசனா செல்லவே தன் மனைவியை முறைத்த வைரமுத்து, உன் மகன் ஒண்ணு சின்ன பையன் இல்ல, நம்ம கையை விட்டு வீறி வளர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ இன்னும் 6 வயசு பையனாவே நினைச்சுக்கிட்டு இருக்காது அதட்டலோடு கூறியவரோ கைகளை கழுவ, அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டி வந்தா நான் ஏன் கவலைப்பட போறேன்? நீங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்களே தவிர கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்க உதட்டை சுழித்து கொண்டு கூற அதே நேரம் அங்கே வந்து நின்றார் சிதம்பரநாதன். தன் தந்தையை கண்ட வைரமுத்துவோ, அப்பா அது ஒண்ணு இல்ல, இவ ஏதோ தெரியாம கூற வர, அம்மாடி மருமகளே, ஒரு வீட்டுல தானே எல்லாரும் இருக்கும், அவனும் இப்பதானே வந்திருக்கான், என்ன அவசரம்னு நினைச்சேன். ஆனா உன்னோட கவலை என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. வைரமுத்து, ஒரு நல்ல ஜோசியரை இன்னைக்கே வர சொல்லு, கல்யாண தேதியை குறிச்சிடலாம். சரிங்கப்பா என்க காலையில இருந்து கவலையில் இருந்தவரோ இப்போது மலர்கள் மலர்வதை போன்று புன்னகைத்து சந்தோஷம் கண்டார். இரவெல்லாம் சரியாக தூங்காததின் பலனாய் வெளிகள் ரத்த சிவப்பாய் சிவந்திருக்க, கண்களும் சற்று வீங்கி இருக்க மருத்துவமனை செல்வதற்கு கிளம்பி வெளியே வந்தாள் பல்லவி. மதியவனோ சமையலறையில் இருக்க, மாமா அழைத்தவாறு அவனின் பின்னே வந்து நின்றாள். பல்லவியின் குரலை கேட்டவனோ, தோசை சுட்டு வச்சிருக்கேன், சாப்பிட்டு நான் 10 நிமிஷத்துல கிளம்பிட்டு வந்துடுறேன் என்று அவளின் முகத்தை கூட காணாது வேலையை பார்த்தவாறே கூறியவனோ அந்த அறையை விட்டு வெளியேறினான். தன் மாமா கூட தன்னை இன்று வெறுக்கவே இருக்கும் கவலையில் அதையும் மனதிற்குள் சேர்த்து பூட்டிக் கொண்டாள். உணவின் மீது வெற்றி பார்வை ஒன்றை வீசினால், எதற்காக தான் உண்ண வேண்டும்? ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும்? அவளின் மனமோ யோசிக்க, தான் உண்ணவில்லை என்றால் அதற்கும் மதியன் கவலைப்பட்டு கோபப்படுவான் என்பதால் 2 தோசை மட்டும் உண்டு முடித்தாள். ஹாலில் மதியனின் வருகைக்காக காத்திருக்க
இன்று மருத்துவமனையில் என்ன நடந்தாலும் தான் உடைந்துவிடக் கூடாது என்ற உறுதியை தனக்குத்தானே கூறிக்கொண்டாள். சிறிது நேரம் செல்ல கிளம்பி வந்தவனோ நேராக சமையல் கட்டுக்குள் நுழைந்தான். முதலில் அவள் உண்டு விட்டாளா என பார்த்தவனோ பின் தானும் வேக வேகமாய் உண்டு முடித்து வெளியே வந்தான். பைக்கையே எடுத்துக்கொண்டு செருப்பினை போட்டு வெளியேற பல்லவியோ தன்னிடம் இருந்த சாவியை வைத்து பூட்டு போட்டுவிட்டு வெளியே வந்தாள். அமைதியாக இருந்தவனோ எதுவும் பேசாமல் அவள் ஏறியது பைக்கினை எடுத்து மருத்துவமனை செல்ல, மாமா, நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறத பத்தி நீங்க ஒண்ணுமே கேட்கலையே என்கிட்ட. மௌனத்தை உடைத்து வாய் திறக்க வைத்தாள். நான் தான் சொன்னேனே உன்னோட விருப்பம்னு. ஒற்றை பதிலே அவளின் வாயினை அடித்து பைக்கினை செலுத்தியவன் மருத்துவமனை முன் வந்து நின்றான். அதே நேரம் சற்று முன் அப்போதுதான் வந்த ஜோஷனாவோ மருத்துவமனை வாசலில் நிற்க யதார்த்தமாக திரும்பிய மதியனோ அக்னி பார்வை ஒன்றை வீசினான். தூரத்தில் நின்றாலும் மதியனின் பார்வை தன்னை அழனாய் தாக்குவதை உணர்ந்தாள் ஜோஷனா. அவனின் கோபம் ஏன் என்றுதான் புரியவில்லை. நேற்று இரவு கூட தன்னை கண்டு காணாதது போல்தானே இருந்தான். ஆனால் இப்போது வெறுப்போடு இருக்கவே குழம்பிக் கொண்டு அப்படியே நின்றாள். போயிட்டு வர, எந்த நிமிஷமா இருந்தாலும் நீ கிளம்பி போறனா எனக்கு கால் பண்ணு கூறியவனோ அதற்கு அவள் தலையாட்டு முன்னே பைக்கினை திருப்பி கொண்டு சென்று விட்டான். வழக்கம் போல் பல்லவியின் வரவேற்பிற்காக அப்படியே நிற்க அருகில் நெருங்கி வந்து கொண்டிருந்தவளின் முகம் சரியில்லை என்பதை உணர்ந்தாள் ஜோஷனா. நேற்று கூட தன்னிடம் கூறாமல் சீக்கிரம் கிளம்பி விட்டாலே நினைத்தவாறே நின்றாள். என்னாச்சு பல்லவி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? மறுபடியும் ஃபீவர் வந்துருச்சா என்ன? தன்னோடு நடந்தவளை கண்டு கேட்க, சாரி ஜோஷனா, நேத்து நீங்க பேஷண்ட் கூட இருந்ததால சொல்ல முடியாம அப்படியே போயிட்டேன், மன்னிப்பு வேண்டினாள். இட்ஸ் ஓகே, எனி ப்ராப்ளம்? மதியனின் கோபம் என்னவென்று தெரியாது என்பதால் அறிய நினைத்து கேட்க, இல்ல ஜோஷனா, சரி, நான் என்னோட ரூமுக்கு போறேன் கூறிய பல்லவி அங்கிருந்து மறைந்துவிட தன் அறைக்குள் நுழைந்தாள் ஜோஷனா. தன் ஹேண்ட்பேக்கினை டேபிளில் வைத்த பல்லவியின் மனமோ ஏமாற்றம் அடைந்தது. தேடாமலே நன்கு உணர்ந்தாள் இவனிதன் இங்கு இல்லை என்று. அன்றும் நேற்றும் ஓடியதை போல் இனிமேலும் ஓடி தன்னிடம் கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டப் போகிறானா? எதற்கு இப்படி செய்கிறான்? குழம்பியவளோ தன் வேலையை கூட மறந்து இருக்கையில் அமர்ந்தாள். இனி தனக்கு வாழ்க்கை முழுவதும் இப்படியே எழில் சூழ்ந்துதான் இருக்கப் போகிறதா என்ற நினைப்போடு படுக்கையில் படுத்தும் நித்திரை வராது விழித்திறந்தே இருந்தான் யுவனிதன். விடிந்தும் ஒவ்வொரு நிமிடமும் கடப்பது நன்றாக தெரிந்தாலும் ஏனோ வெளியே செல்ல முடியவில்லை. தான் செய்த தவறு தன் வீட்டில் தன்னை வளர்த்த இவர்கள் யாருக்காவது தெரிந்தால் என்னாகும்? தன்னால் அவர்களின் முகத்தை எப்படி காண முடியும்? அதைவிட இன்று தான் எப்படி மருத்துவமனைக்கு செல்ல முடியும்? படுத்தவாறு நினைத்தவனோ எழுந்தே அமர்ந்தான். மணியோ காலை 11. அப்படியே அமர்ந்தவாறு இருக்க கீழே புதிதாக யாரோ ஒருவரின் பேச்சு குரல். ஒருவேளை பல்லவியின் கணவன் தான் வந்து விட்டானோ என்ற எண்ணம் உதிர்க்க பட்டன அறையை விட்டு வெளியே வந்தவனோ மாடியிலிருந்தே எட்டி பார்த்தான். காவிய உடை அணிந்து யாரோ ஒருவர் அமர்ந்திருப்பதை கண்டவனோ, ஒரு நிமிஷத்துல ஏதோ பக்குன்னு ஆயிடுச்சு, இப்படி பயந்துட்டேனேண்ணா, எத்தனை நாள் தான் இங்க இருப்பேன்? கடவுளே, ஏன்பா என்ன சோதிக்கிற? நான் பண்ண இந்த தப்பு அவளுக்கு நினைவே இருக்க கூடாது. அப்படியே நினைவு இருந்தாலும் அது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி வேற யாருக்கும் தெரியாம நீதான் இந்த இக்கட்ல இருந்து என்னை காப்பாத்தணும். சத்தியமா நான் வேணும்னே பண்ணல கடவுளே. அன்னைக்கு ஏதாவது ஒரு வழியை சீக்கிரம் காட்டுப்பா. மனதிற்குள் நினைத்து கொண்டே வேண்டாம். யுவா, டே யுவா! கீழே நின்று அன்னை தன் மகனை கண்டு அழைத்தார். அதில் விழித்தவனோ, என்னம்மா மென்மையாய் கேட்க கீழே இறங்கி வர கூறினார். சரி என்றவனோ அறைக்கு சென்று சிறிது நேரம் கழித்து கீழே இறங்கி வர, என்னதான் தன் முகத்தினை மறைத்தாலும் சவறு செய்த பிள்ளையாய் இருப்பது அங்கிருந்த அனைவருக்கும் நன்றாகவே தெரிந்தது. மகனை கண்ட மகர ஜோதியின் மனமோ, இவன் ஏன் இப்படி தயங்குறான்? ஒருவேளை ஜோசனா சொன்னது மாதிரி நேத்து நைட்டு குடிச்சிருப்பானோ? கண்ணெல்லாம் வர சவந்து கிடக்கே புள்ளைக்கு நினைத்தவாறு ஆழமாக பார்த்தார். அவனின் கவலை என்னவென்று தெரியாத அன்னையோ ஜோசனா கூறியது உண்மையாக இருக்குமோ என்று நினைத்து கொண்டார். என்னாச்சு கண்ணா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? வா வந்து உட்காரு என தன்னருகில் சிதம்பரம் அழைக்கவே தலையசைத்து கொண்டு வந்து அமர்ந்தான். இவன் தான் இந்த தம்பியா? தன் கையில் இருந்த ஜாதகத்தை பார்த்து அவனையும் பார்த்து கேட்க, ஆமா சாமி, இவன் தான் என் பேர யுவனிதன், இவனோட ஜாதகம் தான் இது. அப்படியா, சிறப்பா பார்த்திடலாம் கூறியவரோ அதனை பார்க்க என்ன நடக்கிறது என்பது புரியாது குழப்பிக்கொண்டு கேட்க முடியாது அமர்ந்திருந்தான் யுவனிதன். சிறிது நேரம் செல்ல
சித்திரை மாசம் 2ஆம் தேதி நல்ல நாள், அதுவும் வளர்ப்புற முகூர்த்த வேற, அன்னைக்கே சுபகாரியம் வச்சுக்கலாம். இன்னும் 27 நாள் இருக்கு என்று அதனை பார்த்தவாறே கூறினார். அதனை கேட்டு அங்கிருந்த பெண்கள் இருவர் தாத்தா என்று மூவரும் முகமும் பிரகாசமானது. இது என்ன புதுசா ஒரு சோதனை, இவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சு கடவுளே, உன்கிட்ட ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுன்னு கேட்டேன், இப்படி பண்ணி வச்சிட்டீங்க மனதிற்குள் நினைத்து கொண்டு அமர்ந்திருந்தான் யுவனிதன். சிறப்பு, இந்த தேதியே இருக்கட்டும் சாமி, எங்க எல்லாருக்கும் சம்மதம்தான் என சந்தோஷமாக கூறிய சிதம்பரம் தாத்தா அப்போதே அவருக்கான காணிக்கையை தட்டில் வைத்து கொடுக்க இன்முகத்தோடு அதனை வாங்கி கொண்டு வீட்டிலிருந்து வெளியேறினார் அந்த ஜோசியர். என்னப்பா கண்ணா, உனக்கு இந்த தேதியில கல்யாணம் வச்சுக்க சம்மதம் தானே? அதெல்லாம் அவங்கிட்ட கேட்காதீங்க மாமா, நல்ல முடிவு நம்ம எடுத்தா போதும். இவங்கிட்ட கேட்கா குறுக்கு புது காரியத்தையே கெடுத்துருவான். ஏற்கனவே 2 பேருக்கும் வயசு வேற அதிகமாகிட்டே போகுது. இந்த தேதியை மாத்தக்கூடாது, இதுதான் முடிவு, சொல்லிட்டேன் மாமா என்ற மகரஜோதி படபடவன மாமனாரை எதிர்த்து பதட்டத்தில் கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டே மறைந்தார். எதுக்காக எனக்கு இப்போ இந்த வழியை காட்டின கடவுளே? இப்போ இது மூலமா நீ என்னதான் சொல்ல வர என்கிட்ட? மனதிற்குள் நினைத்து கொண்டு அமர்ந்திருக்கவே மௌனம் சம்மதம் என பெரியோரே எடுத்துக்கொண்டனர். என்ன பேராண்டி, ஹாஸ்பிட்டல் போல எனக்கு வீட்டுல இருக்க, இவ்வளவு நேரமா தூங்குறது? இனி நான் நைட் ஷிஃப்ட் போறேன் தாத்தா. ஏனோ பல்லவியின் முகத்தை காண முடியாத குற்ற உணர்வு தாக்கி கொண்டே இருக்கவே இந்த முடிவினை எடுத்தான். சரிடா கண்ணா, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், வர சனிக்கிழமை உன் மாமாவோட இறந்த நாள் வருதுடா. அப்போ என் பேத்தி இங்க இருந்தா ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருவா. அதனால நான் பிறந்த என் சொந்த ஊர்ல மெடிக்கல் கேம்ப் 2 நாள் ரெடி பண்ணிருக்கேன். நீயும் ஜோசனாவும் அப்படியே நம்ம ஹாஸ்பிட்டல் வேலை பாக்குற மாதிரி 2-3 நாள் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துருங்கடா. நான் வேலை பார்த்த முதல் வருஷம் போனேனே அந்த ஊருக்கா தாத்தா? ஆமாப்பா, அங்கதான். எல்லாரையும் நல்ல கவனமா பார்த்து உடம்புல எதுவும் பிரச்சனை இருந்தா அவங்களுக்கு மெல்ல புரிய வைக்கணும், சரியா? கடமைக்குலாம் பண்ணக்கூடாது. சரிங்க தாத்தா, போயிட்டு வந்துடுறோம் 2 பேரும் என்றவனும் மாடி ஏறி செல்ல பல யோசனைகளும் குழப்பங்களும் அவனை சூழ்ந்து கொண்டிருந்தது. தனக்கு கடவுள் ஏற்படுத்தி கொடுத்த வழி இந்த கேம்ப் என்று அப்போது அவன் அறியவில்லை. தப்பு செய்ததற்கு தண்டனையாக இத்தனை நாள் திருமணமே வேண்டாம் என மறுத்து அதனை பற்றி ஒரு நிமிடம் கூட யோசிக்காது இருந்த தனக்கு ஏன் இப்படி அவளின் ரூபத்திலே மறுபடியும் தண்டனை வந்தது? அவளோ இன்று யாரோ ஒருவனை திருமணம் செய்து சந்தோஷமாக இருக்கிறாள். அவளே அதனை மறந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கிறது. இப்போது தன் தண்டனை முடிந்து என்று நினைத்து இந்த திருமணத்தை ஏற்கவா அல்லது வேண்டாம் என மறுக்கவா? முதலில் தன்னால் ஒரு பெண்ணை மனைவியாக ஏற்க முடியுமா? ஐயோ! தலையை பிடித்து கொண்டு அமர்ந்த யுவனிதனோ நினைத்ததையே மறுபடியும் நினைத்து நினைத்து குழம்பினான். என்ன முடிவு எடுக்க வேண்டும் என அவனாலே யோசிக்க முடியவில்லை. நினைவு முழுவதும் பல்லவியிடம் நடந்து கொண்ட செயல் மட்டுமே. அவள் வேறு ஒருவனின் மனைவி என்று மறுக்க நினைத்தாலும் மேலும் மேலும் நினைவு வந்தது. இவன் அறிய வேண்டிய அதிர்ச்சிகள் இன்னும் அதிகம் இருக்கிறது என தெரியாது அவளிடம் இருந்து ஒளியவே செய்தான். ஆனால் பல்லவியோ இவனை காண வேண்டும் என காதலோடு காத்திருந்தாள். நன்றி.